இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, வேர்ட் ஆஃப் மவுத். வேர்ட் ஆஃப் மவுத்னா என்ன அப்படின்னாக்கா, வாய் வழியாக நம்ம வெளிப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள். அதான் வேர்ட் ஆஃப் மவுத். வாய் வழியாக அப்படின்னாக்கா, நம்ம பேசுறது வாய் வழியா தான் பேசுகிறோம். அது என்ன மாதிரி பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துனாக்கா, ஒரு கடைக்கு நம்ம வந்து சொல்லலாம், இந்த கடையில் வாங்குனீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சினிமா இருக்குது, இந்த சினிமா பார்த்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்துனாக்கா, ஒரு குறிப்பிட்ட கடையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வெரைட்டி இருக்குது. ஒரு துணிமணியே வாங்குகிறோம். பார்க்குற இடத்த நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்களோ, அது ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் தான். அதாவது அவங்களுக்கு விளம்பரமே கிடையாதுங்க. ஆனால் நாம் பேசி பேசி அவங்கள விளம்பரப்படுத்துகிறோம் அந்த கடைக்காக. எக்ஸாம்பிள் இன்னொரு சினிமா கூட ஒன்று வந்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு கூட ஒரு படம் வந்துச்சு. அதில் எப்படின்னாக்கா, போஸ்டரே அவங்கெல்லாம் ஒட்டலைங்க. படம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி படம் ஓஹோன்னு சொல்லி ஒரு பிளாக் பஸ்டராக மாறிச்சு. இது பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு. இன்னொன்று கூட நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா, நெகட்டிவாக கூட சொல்லலாம். அவன் வாயில் மட்டும் விழுந்துடாத அப்படிம்பாங்க. ஏதாச்சும் வந்து நீ இந்த கடைக்கு மட்டும் போயிடாத, இந்த பொருள் மட்டும் வாங்கிடாத, இந்த படம் மட்டும் பார்த்துறாத அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்கனாக்கா, அதுவும் ஒரு வகையில் மைனஸ்ஸு. ஸோ வந்துனாக்கா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னாலும் சரி, அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் படிக்கிறீங்க, படிக்கக்கூடிய மாணவன், ஆசிரியர்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன பேர் கிடைக்குது? நல்ல பையன். அந்த மாதிரி வந்துனாக்கா, ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு விளம்பரம், அதாவது விளம்பரம் என்பது வாய் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த சில வார்த்தைகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா, வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன் நான். தேங்க்யூ.